Hi students, இன்னைக்கு நம்ம Maxima and Minima for functions of two variables டாபிக்ல இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். இந்த டாபிக்ல உள்ள எல்லா ப்ராப்ளத்தையுமே நம்ம 3 ஸ்டெப்ல கம்ப்ளீட் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன செய்யணும்னா கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷனை f அப்படினு அஸ்யூம் பண்ணிட்டு அதில இருந்து f suffix x, f suffix y, f suffix xx, f suffix yy and f suffix xy இந்த 5 வேல்யூஸையும் கண்டுபிடிக்கணும். f suffix x na dou f by dou x, f suffix y na dou f by dou y, f suffix xx na dou square f by dou x square and f suffix yy na dou square f by dou y square, then f suffix xy na dou square f by dou x dou y. Step 2 ல நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். எதெல்லாம்னா f suffix x equal to 0 and f suffix y equal to 0. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நம்ம x and y ஓட எல்லா பாசிபிள் வேல்யூஸையும் இங்கே நம்ம கண்டுபிடிப்போம். தென் ஸ்டெப் 3ல நம்ம என்ன செய்வோம்னா ஸ்டெப் 2ல கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸில் எதெல்லாம் மேக்ஸிமம் பாயிண்ட், எதெல்லாம் மினிமம் பாயிண்ட், இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டெப் 3ல செய்வோம். மேக்ஸிமம் ஆர் மினிமம் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 கண்டிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா f suffix xx அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். செகண்ட் கண்டிஷன் f suffix yyக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இந்த ரெண்டு வேல்யூவும் பாசிட்டிவாக இருந்துட்டு தட் இஸ் கிரேட்டர் தேன் 0 இருந்துக்கிட்டு தேர்ட் கண்டிஷன் f suffix xx into f suffix yy minus f suffix xy the whole square இதோட வேல்யூவும் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நம்ம மினிமம் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ மினிமம் பாயிண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த 3 கண்டிஷனோட வேல்யூஸும் பாசிட்டிவில் தான் இருக்கணும். தென் மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்குள்ள கண்டிஷன் என்னென்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு கண்டிஷனும் லெஸ் தேன் 0 இருக்கணும், தட் இஸ் நெகட்டிவில் இருக்கணும். மூணாவது கண்டிஷன் மட்டும் பாசிட்டிவாக இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை மேக்ஸிமம் பாயிண்ட்னு சொல்லுவோம். சப்போஸ் மூணாவது கண்டிஷன் லெஸ் தேன் 0 இருந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை சேடல் பாயிண்ட்னு சொல்லுவோம். தேர்ட் கண்டிஷனுக்கு வேல்யூ 0 இருந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட் கண்டிப்பாக மேக்ஸிமம் பாயிண்ட்டாவோ மினிமம் பாயிண்ட்டாவோ இருக்காது. மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா அந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டை கொண்டு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுனா நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடச்சிரும். அதே போல் தான் மினிமம் வேல்யூவையும் நம்ம கண்டுபிடிச்சிடும். இப்போ நம்ம ஒரு சிம்பிளான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் தி மேக்ஸிமா அண்ட் மினிமா ஆஃப் x power 4 plus y power 4 minus 2x square plus 4xy minus 2y square. இங்கே x and y கம்பைன் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனோட மேக்ஸிமா அண்ட் மினிமா அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமா மினிமா அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ. கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை f அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். தென் இந்த ஃபங்க்ஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்ம f suffix x கண்டுபிடிக்கணும். f suffix x அப்படின்னாக்க fங்கிற இந்த ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணணும், தட் இஸ் டோ f by டோ எக்ஸ். ஸோ எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப எக்ஸ் மட்டும்தான் வேரியபிளாக இருக்கும், ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நமக்கு ரைட் சைடில் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டேர்மையும் நம்ம தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே எழுதிடலாம். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா எக்ஸ் பவர் என் அப்படி இருக்குது. டிஃபரன்ஷியல் வேல்யூ ஆஃப் எக்ஸ் பவர் என் இதோட ஃபார்முலா என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ இந்த ஃபஸ்ட் டேர்மோட டிஃபரன்ஷியல் வேல்யூ நமக்கு என்ன வரும்னா 4 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 தட் இஸ் 4 இன்ட்டு எக்ஸ் பவர் 3ன்னு கிடைக்கும். அண்ட் செகண்ட் டேர்மில் ஒய் மட்டும்தான் இருக்குது, இங்கே ஒய் கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் தனியாக இருந்தால் டிஃபரன்ஷியல் வேல்யூ 0. தென் தேர்ட் டேர்மில் நமக்கு மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 இருக்குது. ஸோ இதோட டிஃபரன்ஷியல் வேல்யூ என்ன வரானா மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1. ஸோ நமக்கு மைனஸ் 4xன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் டேர்மில் 4xy இருக்குது. இதில் 4ம் ஒய்யும் கான்ஸ்டன்ட், எக்ஸ் பவர் 1 மட்டும்தான் வேரியபிள். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் எழுதிக்கலாம் 4y, தென் இன்டூ எக்ஸ் பவர் 1க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். பிகாஸ் இங்கே நமக்கு எண்ணுக்கு பதிலாக 1 இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் 1க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 1 இன்டூ எக்ஸ் பவர் 1 மைனஸ் 1 தட் இஸ் எக்ஸ் பவர் 0ன்னு வரும். அண்ட் எனி வேல்யூ பவர் 0 இஸ் 1. ஸோ 1 இன்டூ 1னா 1 தான். ஸோ சிம்பிளி இங்கே நமக்கு 4yன்னு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் டேர்மில் ஒய் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் டேர்ம் வந்துட்டு இங்கே கான்ஸ்டன்ட் அண்ட் கான்ஸ்டன்ட்டுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 0. நெக்ஸ்ட் இதே போல் f suffix y கண்டுபிடிச்சிடலாம். f suffix yனாக்க டிஃபரன்ஷியேட்டிங் தி ஃபங்க்ஷன் f பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு y. ஸோ y மட்டும்தான் இங்கே வேரியபிளாக இருக்கும், எக்ஸை நம்ம கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிக்கணும். ஸோ இதில் உள்ள அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஸோ அது கான்ஸ்டன்ட்.
ஸோ கான்ஸ்டன்ட்டுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 0. செகண்ட் டேர்ம் வந்து y பவர் n அந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ y பவர் 4க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 4 இன்ட்டு y பவர் 3ன்னு வரும். அடுத்த டேர்மில் x மட்டும்தான் இருக்குது, yயே இல்லை. ஸோ இதுவும் கான்ஸ்டன்ட். ஸோ தேர்ட் டேர்முக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 0. அடுத்த டேர்மில் 4 இன்ட்டு x இன்ட்டு y இருக்குது, 4x கான்ஸ்டன்ட் பட் y பவர் 1 வேரியபிள். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் எழுதிக்கிட்டு தென் y பவர் 1க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு yனா 1 கிடைக்கும். ஸோ சிம்பிளி 4x. அண்ட் லாஸ்ட் டேர்ம் நமக்கு மைனஸ் 2 இன்ட்டு y பவர் 2 இருக்குது. பட் y பவர் 2க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 2 இன்ட்டு y பவர் 2 மைனஸ் 1. தட் இஸ் 2 இன்ட்டு y பவர் 1 வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் 2 இருக்குது. ஸோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் 4y கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம f suffix xx கண்டுபிடிக்கலாம். f suffix xxனா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய இந்த f suffix xஐ அகெயின் xை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இங்கே x மட்டும்தான் வேரியபிளாக இருக்கும், y கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இந்த 4x பவர் 3 இதோட டிஃபரன்ஷியல் வேல்யூ என்ன வரனா 4 இன்ட்டு x பவர் 3க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 3 இன்ட்டு x பவர் 3 மைனஸ் 1 தட் இஸ் 3 இன்ட்டு x ஸ்கொயர்னு வரும். 4 and 3 ப்ராடக்ட் பண்ணுனா 12 வரும். ஸோ 12x ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்த டேர்மில் மைனஸ் 4 இன்ட்டு x பவர் 1 இருக்குது. and x power 1க்கு differential value 1. So second termக்கு differential value minus 4 கிடைக்கும். last termல y மட்டும் தான் இருக்குது, x term இல்லை. So இது constant. So constant differential value 0. Next find f suffix yy. f suffix yy னா இந்த previous lineல இருக்கக்கூடிய இந்த f suffix y again y பொறுத்து partially differentiate பண்ணணும். So இங்க y மட்டும் தான் வேரியபிளாக இருக்கும், x கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். So இங்க first termக்கு differential value என்ன வரானா 4 into y power 3 ஓட differential value 3 into y power 2 நீ கிடைக்கும். இங்க நம்ம 4 and 3 ப்ராடக்ட் பண்ணா 12 நீ வரும். So 12y square நீ first term கிடைக்கும். செகண்ட் டேர்மில் x term மட்டும் தான் இருக்குது, y இல்லை. ஸோ இது கான்ஸ்டன்ட். ஸோ செகண்ட் டேர்ம் டிஃபரன்ஷியல் வேல்யூ 0. தென் லாஸ்ட் டேர்மில் minus 4 into y power 1 இருக்குது. பட் minus 4 கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்டும் வேரியபிளும் ப்ராடக்டில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் எழுதிட்டு தென் y power 1க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு yனா 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் f suffix xy. இந்த f suffix xy நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா dou square f by dou x dou y. அண்ட் இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் dou by dou x of dou f by dou y. அண்ட் இந்த dou f by dou y அப்படின்னா f suffix y. f suffix yக்கு வேல்யூ இங்கே இருக்குது, இதை நம்ம இங்கே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப எக்ஸ் மட்டும் தான் வேரியபிள், y கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக கான்ஸ்டன்ட். ஸோ அதுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 0. தென் ப்ளஸ் 4 இன்டூ இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்குது. அண்ட் எக்ஸ் பவர் 1க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா 1 கிடைக்கும். ஸோ செகண்ட் டேர்முக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 4. அண்ட் லாஸ்ட் டேர்மில் y டேர்ம் மட்டும் தான் இருக்குது, எக்ஸ் இல்லை. ஸோ இதுவும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ இதுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 0. ஸோ சிம்பிளி f suffix xyக்கு வேல்யூ 4 கிடைக்கும். அண்ட் ஸ்டெப் 2ல் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். எதெல்லாம்னா f suffix x equal to 0 and f suffix y equal to 0. ஆல்ரெடி ஸ்டெப் 1ல் f suffix x, f suffix y கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை தான் கொண்டு இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இதான் f suffix xக்கு வேல்யூ which is equal to 0. அண்ட் இதில் எல்லா டேர்ம்லேயும் ஒரு 4 காமனாக இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு 4ஆல் டிவைட் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு இப்படி ரெடியூஸ் ஆகிடும். தட் இஸ் x cube minus x plus y equal to 0. அண்ட் இதில் இருந்து எக்ஸு கியூவை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஜஸ்ட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை ரைட் சைடில் எடுத்தோன்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். தட் இஸ் f suffix y equal to 0 implies இது f suffix yக்கு வேல்யூ equal to 0. அண்ட் இங்கே நமக்கு 4 காமனாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் டிவைடிங் த்ரூ அவுட் பை 4. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒய் கியூவாக மாறும், செகண்ட் டேர்ம் எக்ஸாக மாறிடும், தேர்ட் டேர்ம் மைனஸ் ஒய்யாக மாறிடும், which is equal to 0. இப்போ நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ல் எக்ஸ் மைனஸ் ஒய் இதோட வேல்யூ எக்ஸ் கியூப்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த ஸ்டெப்பில் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கக்கூடிய இந்த பிளேஸில் நம்ம எக்ஸ் கியூவை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒய் கியூப்க்கு வேல்யூ என்ன வரானா ஜஸ்ட் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ரைட் சைடில் எடுத்தால் மைனஸ் எக்ஸ் கியூப்னு கிடைக்கும். மைனஸ் எக்ஸ் கியூபை நம்ம எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் எக்ஸ் தி ஹோல் கியூப் நம்ம வசதிக்காக இப்படி எழுதியிருக்கிறோம். பிகாஸ் இந்த மைனஸை 3 நேரம் ப்ராடக்ட் பண்ணாலும் மைனஸ் தான் கிடைக்கும். இப்போ ஜஸ்ட் ரெண்டு சைடும் பவர் 1/3 எடுத்தோன்னா நமக்கு ஒய்க்கு வேல்யூ மைனஸ் எக்ஸ்ன்னு கிடச்சிரும். தட் இஸ் ஒய்க்கும் எக்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் என்னென்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். இப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ல் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. தட் இஸ் இதில் ஒய் இருக்கிற பிளேஸில் மைனஸ் எக்ஸ் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0.
that is இந்த equation கிடைக்கும். இப்போ இந்த minus x add பண்ணா minus 2 times x னு கிடைக்கும். that is x cube minus 2x equal to 0. இதில் x காமனா இருக்குது. ஸோ x outsideல எடுத்துட்டோம்னா இங்கே remaining term x square இருக்கும். இங்கே remaining term minus 2. ஸோ இதில் இருந்து நம்ம ரெண்டு equation ஃபார்ம் பண்ணிடலாம். that is இந்த xக்கு வேல்யூ 0 and x square minus 2 equal to 0. and இந்த செகண்ட் equation-ஐ again simplify பண்ணுனா நமக்கு x square-க்கு வேல்யூ 2 னு கிடைக்கும். ஸோ x-க்கு வேல்யூ கண்டுபிடிக்க என்ன செய்யணும், ரெண்டு சைடும் ரூட் எடுத்தா போதும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 னு கிடைக்கும். ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூஸ் எதெல்லாம்னா ஒரு வேல்யூ 0, அடுத்த வேல்யூ ப்ளஸ் ரூட் 2, நெக்ஸ்ட் வேல்யூ மைனஸ் ரூட் 2. அப்படி நமக்கு எக்ஸுக்கு 3 வேல்யூஸ் கிடைக்கும். பட் ஆல்ரெடி நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்க்குள்ள ரிலேஷன் இங்கே நம்ம டிரைவ் பண்ணணும். தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு வேல்யூ என்ன இருக்குதோ அதோட மைனஸில் உள்ள ஆன்சர் தான் ஒய்க்கு இருக்கும். ஸோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய்க்கு வேல்யூவும் 0 வரும். ஜஸ்ட் இந்த இக்குவேஷனில் கொண்டு எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒய்க்கும் மைனஸ் 0ன்னு வரும். பட் மைனஸ் 0 இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 0 தான். அடுத்தது செகண்டாக உள்ள எக்ஸுக்கு வேல்யூ ரூட் 2. ஸோ எக்ஸுக்கு ரூட் 2 அப்படின்னு இந்த இக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்க்கு மைனஸ் ரூட் 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ மைனஸ் ரூட் 2. ஸோ எக்ஸுக்கு மைனஸ் ரூட் 2 அப்படின்னு இந்த இக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்க்கு ப்ளஸ் ரூட் 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் எதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா எக்ஸுக்கு 0வாக இருக்கிறப்ப ஒய்க்கு 0, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் எக்ஸுக்கு ரூட் 2வாக இருக்கிறப்ப ஒய்க்கு மைனஸ் ரூட் 2, தட் இஸ் இந்த பாயிண்ட் வரும். தேர்ட் ஆட்டு எக்ஸுக்கு மைனஸ் ரூட் 2வாக இருக்கிறப்போ ஒய்க்கு ப்ளஸ் ரூட் 2, அதுதான் இந்த தேர்ட் பாயிண்ட். ஸோ தீஸ் ஆர் தி ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ். தேர்ட் ஸ்டெப்பில் இந்த 3 பாயிண்டில் எதெல்லாம் மேக்ஸிமம் பாயிண்ட், எதெல்லாம் மினிமம் பாயிண்ட் ஆர் சேடல் பாயிண்ட், இதை தான் நம்ம அடுத்தது கண்டுபிடிச்சிட்டு கரஸ்பாண்டிங் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூவையும் கண்டுபிடிப்போம். டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பாயிண்ட் அண்ட் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். இந்த டேபிளில் நமக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எதெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையும் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் மேக்ஸிமம் ஆர் மினிமம் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 கண்டிஷன் உண்டு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ்எக்ஸுக்கு வேல்யூ. ஸோ இங்கே நம்ம எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ்எக்ஸுக்கு வேல்யூ எழுதியிருக்கிறோம். அடுத்தது செகண்ட் கண்டிஷன் வந்துட்டு எஃப் சஃபிக்ஸ் ஒய்ஒய், ஸோ அந்த வேல்யூ எழுதியிருக்கிறோம். தேர்ட் கண்டிஷன் வந்துட்டு எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ்எக்ஸ் இன்டூ எஃப் சஃபிக்ஸ் ஒய்ஒய் மைனஸ் எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ்ஒய் தி ஹோல் ஸ்கொயர். பட் இந்த தேர்ட் கண்டிஷன் வேணும்னா நமக்கு எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ்ஒய்க்கு வேல்யூவும் வேணும். அதனால தான் இங்கே 3வது இந்த வேல்யூவையும் எழுதியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கன்க்ளூஷன் எழுதிடலாம். லாஸ்ட் அந்த மேக்ஸிமம் ஆர் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எஃபோட வேல்யூ யூஸ் ஆகும். ஸோ அதனால லாஸ்ட் ரோவில் எஃப்க்கு வேல்யூ எழுதி வச்சுருக்கிறோம். இப்போ இந்த 3 பாயிண்ட்லேயுமே இது எல்லாத்தோட வேல்யூவையும் அடுத்தது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் ரோவில் இந்த 3 பாயிண்ட்டையும் அப்படி எழுதியிருக்கிறோம். இப்போ நமக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ஃபர்ஸ்ட் எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ்எக்ஸுக்கு வேல்யூவை இங்கே எழுதியிருக்கிறோம். இந்த எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ்எக்ஸுக்கு வேல்யூ 12x² மைனஸ் 4. இந்த 0,0ல் எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ்எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கிறது எக்ஸுக்கு வேல்யூ, செகண்டாக இருக்கிறது ஒய்க்கு வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை கொண்டு எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ்எக்ஸ் இந்த ஃபங்க்ஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இதில் எக்ஸுக்கு பதிலாக 0 போடணும், ஒய் இருந்தாலும் 0 போடணும். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு -4ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃப் சஃபிக்ஸ் ஒய்ஒய். இங்கே எஃப் சஃபிக்ஸ் ஒய்ஒய் இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாகவும் 0, ஒய்க்கு பதிலாகவும் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் அகெயின் -4 வரும். அடுத்து இந்த ஃபங்க்ஷன் எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ்ஒய்க்கு வேல்யூ 4 தான். ஸோ இதில் எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணதுனாலும் நமக்கு சேம் ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். பிகாஸ் இங்கே எக்ஸ்ஒய் வேல்யூ இல்லை. ஸோ இதுக்கு வேல்யூ 4 தான். இதுதான் 3வது கண்டிஷன். இந்த 3வது கண்டிஷன் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ்எக்ஸ் அண்ட் எஃப் சஃபிக்ஸ் ஒய்ஒய் இந்த 2 வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணணும். தட் இஸ் இந்த ஃபஸ்ட்டு 2 வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு தென் மைனஸ் இந்த 3வது வேல்யூ, இந்த வேல்யூக்கு ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் இங்கே எழுதணும். தட் இஸ் -4 இன்ட்டு -4னா 16, தென் -4 ஸ்கொயர் அகெயின் 16. ஸோ நமக்கு 0 வரும். இதே போல் அடுத்த காலம் ஃபில் பண்ணிடலாம். ஸோ இந்த காலம் ஃபில் பண்ண என்ன செய்யணும்னா இங்கே கரஸ்பாண்டிங் இருக்கக்கூடிய எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ்எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸுக்கு பதிலாக √2, ஒய்க்கு பதிலாக -√2 அப்படின்னு இந்த ஃபங்க்ஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுனா 20ன்னு கிடைக்கும். அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம். அண்ட் அதே போல் இந்த வேல்யூ கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இந்த எஃப் சஃபிக்ஸ் ஒய்ஒய்ங்கிற இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக √2, ஒய்க்கு பதிலாக -√2 சப்ஸ்டியூட் பண்ணுனா இந்த ஆன்சர் கிடைக்கும். இதே போல் அடுத்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதே போல் தான் அடுத்த காலமும். ஃபர்ஸ்ட் நம்ம இவ்வளோ வேல்யூஸையும் ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம கன்க்ளூஷன் எழுதணும். ஸோ அதுக்கு நம்ம 3 கண்டிஷனையும் செக் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ்எக்ஸ், இது செகண்ட் கண்டிஷன் எஃப் சஃபிக்ஸ் ஒய்ஒய், இது தேர்டு கண்டிஷன்
f suffix xx into f suffix yy minus f suffix xy the whole square. இந்த மூணு கண்டிஷனும் இந்த மூணு பாயிண்ட்லேயும் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதில் பாருங்கள் எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0வாக இருக்கிறப்ப தட் இஸ் இந்த பாயிண்டில் ஃபஸ்ட்டு ரெண்டு கண்டிஷனும் லெஸ் தேன் 0வாக இருக்குது. பட் தேர்டு கண்டிஷன் பாருங்கள் 0வாக இருக்குது. ஸோ இப்படி தேர்டு கண்டிஷன் 0வாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்டை மேக்ஸிமம் பாயிண்ட்னியோ மினிமம் பாயிண்ட்னியோ சொல்லிட முடியாது. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா தி டெஸ்ட் இஸ் இன்கன்க்ளூசிவ்னு சொல்லுவோம். அண்ட் இப்போ செகண்ட் பாயிண்ட் √2 மைனஸ் √2வாக இருக்கிறப்ப பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு கண்டிஷனும் கிரேட்டர் தேன் 0வாக இருக்குது. தேர்டு கண்டிஷனும் கிரேட்டர் தேன் 0வாக தான் இருக்குது. இப்படி மூணு கண்டிஷனும் கிரேட்டர் தேன் 0வாக இருந்ததுன்னா அந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்டை நம்ம மினிமம் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நமக்கு √2, மைனஸ் √2ங்கிறது மினிமம் பாயிண்ட். இப்போ தேர்ட் பாயிண்ட் மைனஸ் √2 ப்ளஸ் √2வாக இருக்கிறப்ப இங்கேயும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் கிரேட்டர் தேன் 0, செகண்ட் கண்டிஷனும் கிரேட்டர் தேன் 0 தான், தேர்டு கண்டிஷனும் கிரேட்டர் தேன் 0 தான். தட் இஸ் மூணு கண்டிஷனும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டையே நம்ம என்ன சொல்லுவோம், மினிமம் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு ரெண்டு மினிமம் பாயிண்ட் கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட்டாக நம்ம மினிமம் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மினிமம் பாயிண்ட்டை கொண்டு அந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக √2வும் ஒய்க்கு பதிலாக மைனஸ் √2 அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன் எஃப்ல கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுனா நமக்கு ஆன்சர் -8ன்னு கிடைக்கும். எக்ஸு மைனஸ் √2, ஒய்க்கு வேல்யூ ப்ளஸ் √2, இந்த பாயிண்ட்டும் மினிமம் பாயிண்ட் தான். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ஃபங்க்ஷன் எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், எக்ஸுக்கு மைனஸ் √2, ஒய்க்கு ப்ளஸ் √2 அப்படின்னு இந்த ஃபங்க்ஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். பிகாஸ் இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே நமக்கு மினிமம் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால இதில் நீங்கள் எந்த வேல்யூவை கொண்டு ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு ரெண்டு மினிமம் பாயிண்ட் இருக்குது அண்ட் தி கரஸ்பாண்டிங் மினிமம் வேல்யூ வந்துட்டு நமக்கு -8 அப்படின்னு கிடைச்சிருக்குது. அண்ட் இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு மேக்ஸிமம் பாயிண்டே இல்லை. ஸோ இங்கே நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க தேவையில்லை.